இந்த நாளில் ஒரு வித்தியாசமான காரியம்னு சொல்ல முடியாது. இந்த காரியத்தை நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை பேசும்படியாக நேற்று இரவில் நான் எடுக்கும் பொழுது இந்த செய்தி எடுத்தேன். என்னன்னா, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? அவனுடைய என்ன தந்திரங்கள் பயன்படுத்துகிறான் என்பது நமக்கு தெரியும். அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் அதை நம்ம தெரிஞ்சும் நாம் அதில் என்ன பண்ணிடுறோம், சில நேரம் விழுந்துடுறோம். ஹல்லேலூயா. ஸோ பிசாசின் தந்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 4 வகையான காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தானியேல் புத்தகத்திலிருந்து பிசாசு நம்மை எப்படி தன்வசம் மாற்றுகிறது அப்படிங்கிறது குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ஹல்லேலூயா. முதலாவது சத்துருவுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்மை அடிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. முதலாவது திட்டம், ஃபர்ஸ்ட் பிளான். ஒருவனை ஆண்டவருக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும், ஆண்டவருக்குள்ளேருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து ஒருத்தனை வெளியே கொண்டு வரணும், ஒருத்தனை ஜெபம் பண்ண விடாமல் ஒருத்தனை என்ன பண்ணணும், தடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு பிசாசு செய்கிற முதல் பிளான் அடிமைத்தனத்திற்குள்ளாய் கொண்டு வந்து விடுவது. எங்கேயோ நல்லா சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தாங்க தானியேலும் அவர்களுடைய நண்பர்களும். ஆனால் திடீர்னு நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து அடிமைகளாக்கி கொண்டு வந்து வச்சுட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு பிளான், அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விடுவது. 2வது பிளான் என்ன அப்படின்னா, 4ஆம் வசனம். ரெண்டாவது காரியம், சத்துரு செய்கிற காரியம், அவனுக்கு தன்னுடைய எழுத்துக்களையும் தன்னுடைய பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம பார்ப்போம். நான் சொல்கிற ஃபஸ்ட்டு 4 டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக போவோம். முதலாவது அடிமைத்தனம், 2வது சத்துரு செய்கிற காரியம், தன்னுடைய எழுத்துக்களையும் தன்னுடைய பாஷைகளையும் அவன் என்ன பண்ணுறான், சொல்லி கொடுக்குறான். 3வது 5ஆம் வசனம். பாருங்க, 3வது சத்துரு செய்கிற மிகப்பெரிய காரியம், அவனுடைய உணவை நீங்கள் உண்ண வேண்டும் என்று அவன் விருப்பப்படுகிறான். அவன் உங்களை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். நல்லா கவனிங்க. முதலாவது அடிமைத்தனம், 2வது அவனுடைய எழுத்துக்களையும் பாஷைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறான். 3வது அவனுடைய போஷிப்னால நீங்கள் வளரணும்னு ஆசைப்படுறான். புரிஞ்சுதா? அவனுடைய போஷிப்னால நீங்கள் வளரணும்னு ஆசைப்படுறான். 4வது 7ஆம் வசனம். பெல்தெஷாத்சார் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் 4வது சத்துரு செய்கிற காரியம், உங்களுடைய ஐடென்டிட்டியவே என்ன பண்ணுறான், மாற்றிடுறான். உங்களுடைய ஆதார் கார்டை என்ன பண்ணுறான், மாற்றுறான். ஸோ பிசாசு சூழ்ச்சியாய் செய்கிற
4 காரியங்கள். இன்னைக்கு முதல் 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, கற்றுத்தருகிறான். இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நாம் வெளியே வரணும். மறுபடியும் சொல்கிற, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே, இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. இப்போது முதலாவது, அடிமைத்தனம் என்றால் என்ன? அடிமைத்தனம்னா நம்ம லிட்ரலாக போயிட்டு யாரோ ஒருத்தருக்கு கொத்தடிமையாக வேலை செய்கிறது அப்படி கிடையாது. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா ஃப்ரீயாக இருக்கிறோம், ஆனால் பாவத்திற்கு அடிமையாக இருக்கும். சில நேரங்களில் இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். சில நேரம் கண்களின் இச்சைக்கு அடிமையாக இருக்கிறோம். சில நேரம் மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கும். சில நேரத்தில் ஜீவனத்தின் பெருமைகளுக்கு என்ன பண்ணுறோம்? அடிமைகளாக இருக்கும். சில நேரம் கோபத்திற்கு அடிமைகளாக இருக்கும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க கோபத்தை அப்படின்னா, அப்போ கோபம் உங்களை என்ன பண்ணுது? அடக்கி ஆளுது, அடிமைத்தனம் பண்ணுது. அடிமையை என்ன ஆக்குது? கோபம் அடக்கி ஆளுது. சில நேரம் வீண் பெருமை, அகங்காரம், நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பெருமை, அகங்காரம், தேவையில்லாத காரியம், லட்சையான காரியம், இந்த மாதிரியான காரியங்களுக்கு அடிமைத்தனத்திற்குள்ளாய் பிசாசு செய்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கிட்டத்தட்ட 100ல் ஒரு 95-96 பேரை இந்த அடிமைத்தனத்தில் வச்சுட்டா அவனால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? ஓடவே முடியாது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில் உட்காந்துட்டு போகலாமே தவிர மற்ற 6 நாளும் அவன் பிசாசின் கண்ட்ரோலில் தான் இருப்பான். அடிமைத்தனம் செய்கிற காரியம் அதுதான். ஏன்னா இங்கே எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க, ஆனால் இந்த அடிமைத்தனத்தில் சாட்சியாக நின்னது யார் அப்படின்னா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்போ மற்றவங்களாம் இந்த அடிமைத்தனம் ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான்? எனக்கு என்னது இந்த அடிமைத்தனம்? ஓகே, நல்லா சாப்பாடு என்ன வருது? கறி வருது, மீன் வருது, நல்ல சோறு வருது, எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ எனக்கு இந்த அடிமைத்தனம் என்ன ஆயிடுச்சு? பழகி போயிடுச்சு. எந்த அடிமைத்தனமாக சொல்கிறேன்? பாவத்திற்கான அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எல்லா அடிமைத்தனமாக இருந்தாலும் அது பழகி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை விட்டு வெளியே வரவே முடியாது. அப்போது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு பார்க்கணும். அப்போ இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். ஹல்லேலூயா. இப்போது ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருக்கணும். ஈனோ கொஞ்சம் வாயேன், நீ ஷால் கூட ஒரு நிமிஷம். இப்போது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அந்த அடிமைத்தனம் என்ன பண்ணணும்? மேலே வா. அடிமைத்தனம் சின்னதாக கையை என்ன பண்ணும்? கட்டி போடும். இது ஒரு சின்ன ஒரு அடிமைத்தனம். ஒரு பாவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அடிமைத்தனம். இவன் என்ன பண்ணலாம்? இதை வச்சுக்கிட்டு நடக்கலாம், போகலாம், ஆனால் ஃப்ரீயாக எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த அடிமைத்தனம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி காலை என்ன பண்ணும்? கட்டும். கையையும் காலையும் கட்டினா என்ன ஆக்கிடும்? ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும்? வாயை கட்டிடும். இதுதான் அடிமைத்தனம் செய்கிற காரியங்கள். இப்போ அடிமைத்தனம்ங்கிறது வளர்ந்துக்கிட்டே என்னாகும்? இருக்கும். ஒரு இதில் வந்து ஸ்டாப் ஆகாது அடிமைத்தனம். ஒரு பாவம் போய் இன்னொரு பாவத்தை என்ன பண்ணும்? கூட்டிகிட்டு வரும். ஒரு இச்சை போய் இன்னொரு இச்சை என்ன பண்ணும்? கூட்டிகிட்டு வரும். அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தோம் அப்படின்னா அது கண்டினியூவாக ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 1:8. இன்றைக்கு மெயினாக இந்த அடிமைத்தனத்தை குறித்து பார்ப்போம். யாத்திராகமம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். பாருங்க, இவ்வளவு நாள் சுதந்திரமாக வாழ்ந்தாங்க எகிப்தில். இஸ்ரவேல் சொன்னாங்க சந்தோஷமாக இருந்தாங்க. வேற ஒரு ஊரில் தான் இருக்கிறாங்க, ஆனால் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அங்கே அந்த புதிய ராஜா வந்தப்போ அவன் மைண்டில் ஒன்று வருது. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களை நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும்.
இப்போ நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 3 பாயிண்ட். 1, அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் பெருகாதபடிக்கு. அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. என்ன தெரியுமா? பெருக முடியாது. ஒரு விருத்தி அடைய முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். பெருக முடியாது. அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு யுத்தம் உண்டானால் நம்முடைய பகைஞரோடு கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி. 2வது, யுத்தம் பண்ண முடியாது. பிசாசத்தை என்ன பண்ண முடியாது? சண்டை போட முடியாது. மடங்கி உக்காந்துருவோம். அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தால் மடங்கி போய் என்ன பண்ணிடுவோம்? ஓரமாக உக்காந்துருவோம். சண்டை போட முடியாது. 3வது விஷயம், தேசத்தை விட்டு புறப்பட்டு போக முடியாது. எகிப்திலிருந்து புறப்பட்டு போக முடியாது. அப்போ அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தால் 3 விஷயம். 1, பெருக முடியாது. 2வது, யுத்தம் பண்ண முடியாது. 3வது விஷயம், எகிப்திலிருந்து வெளியவே போக முடியாது. இது பிசாசு அதற்கான வேலைகளை தயாராக செஞ்சுக்கிட்டே இருப்பான். உன்னை பெருக விட மாட்டான், உன்னை சண்டை போட விட மாட்டான். ஏன்னா நீ அடிமை கட்டுக்குள்ளே இருக்கிற, நீ கட்டி போட்டு வச்சிருக்க, நீ எப்படி சண்டை போடுவ? ஒன்றுமே பண்ண முடியாது. பெருக முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. 3வது, எகிப்தை விட்டு 1 இன்ச்சு என்ன பண்ண முடியாது? வெளியே போக முடியாது. அப்போ பெருக முடியாதுன்னா என்ன? ஆண்டவருக்குள்ளாய் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பெருக முடியாது. ஜபத்திற்குள்ளாய் பெருக முடியாது. அப்படி ஒரு 2 நிமிஷம் ஜபம், அதுவே பெரிய விஷயமா நமக்கு தோணும். 2 நிமிஷம், ஐயோ! நம்ம ஆளுங்களாம் ஃபேமிலி ப்ரேயரில் ஃபாஸ்ட்டு எத்தனை செகண்டில் ஜபம் பண்ணுவாங்க தெரியுமா? அவ்வளோ ஃபாஸ்ட்டு. 10 செகண்டு, 20 செகண்டு, நிமிஷம் கூட என்ன ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அப்போ ஜபம் பண்ணுறதுல பெருக்கமே இருக்காது. ஒரு சபையில் பெருக்கம் இருக்காது. அப்புறம் விசுவாசத்தில் ஒரு பெருக்கம் இருக்காது. அப்போ நீங்கள் கட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம தானியேலை போல் இருக்க முடியலன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நம்ம அவுட்டு. 4வது பாயிண்ட்டுக்கெலாம் போகவே மாட்டான் பிசாசு. என்னது? 4 பாயிண்ட் வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தட்டினாலே நம்ம எல்லாம் என்ன ஆச்சு? காலி ஆயிடும். ஒரு சின்ன அடிமைத்தனம், பண ஆசை அப்படின்னு ஒரு அடிமைத்தனம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் நோக்கி ஓட மாட்டோம். ஒரு சின்ன இச்சை, ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன சபலத்தை கொடுத்துட்டான்னு நினச்சிக்கோங்களேன், அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம், ஆண்டவரை பார்க்க மாட்டோம். பிசாசோட ஃபஸ்ட்டு ஸ்டெப், சத்துருடைய முதல் ஸ்டெப்பு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். 2வது, யுத்தம் பண்ண முடியாது. ஆவியின் ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை என்ன பண்ண முடியாது? சர்வாயுத வர்க்கத்தை நம்மளால தரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க முடியாது, அந்த தலைச்சீராவை போட முடியாது, ரட்சண்யத்தை பிடிக்க முடியாது, அந்த பாதரட்சியை நீங்கள் என்ன பண்ணாது? போட முடியாது. ஏன்னா அடிமைத்தனத்திற்குள்ளாய் இருக்கும் பொழுது பிசாசு கண்டிப்பாக மேக் ஷுர் இவன் சண்டை பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கான். ஏன்னா எதிர்த்து நாம் நின்றுட்டோம் அப்படின்னா ஓடி போயிடுவான். அந்த எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு, உன்னை யுத்தமே பண்ண முடியாதபடிக்கு முடக்கி ஓரமாய் உட்கார வைப்பது தான் சத்துருடைய வேலை. அடுத்து அது போனால சண்டை செய்கிறதுக்கு பலனும் நம்மக்கிட்ட என்ன இருக்காது, பயந்துருவோம். பிசாசு இன்னைக்கு கூட பாருங்கள், ஜெர்சனுடைய மெசேஜில் கூட ஒரு அப்படியே ஒரு சத்தம் கேட்டோன்னா நம்ம என்ன பண்ண பயந்தோம், ஐயோ அப்படின்ட்டு பயந்துடுறோம். இந்த காரியத்தை பார்த்து பயந்துடுறோம், இந்த செய்தியை கேட்டு பயந்துடுறோம். சத்துருவை எதிர்க்க பலன் இல்லாமல் போய்விடும் அடிமைத்தனத்திற்குள்ள இருந்தால். 3வது, அடிமைத்தனத்திற்குள்ளேயே நமக்கு நேரம் போயிடும். மற்ற எதுக்குமே நமக்கு என்ன இருக்காது, நேரமே இருக்காது. வேதம் வாசிக்க நேரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த எந்தற்கு அடிமையாக இருக்கிறீங்களோ, அடிமைனா என்ன தெரியுமா? ஒரு காரியம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது தான் அடிமைத்தனம். பணம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அந்த பணத்தை என்ன பண்ணலாம், ஆளலாம். பணம் அதிகமாகிடுச்சுன்னா அது நம்மை ஆளும். செல்லு
அடிமைத்தனம். வேலை அடிமைத்தனம். சினிமா அடிமைத்தனம். டிவி அடிமைத்தனம். உணவு அடிமைத்தனம். இது எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்ம இது பண்ணணும், இந்த டைமில் நம்ம வேலை பார்க்கணும், இதற்காக நம்ம சம்பாதிக்கணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருந்தோன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதுக்கு பின்னாடியே போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளை அடிமைத்தனத்திற்குள்ளாய் கொண்டு வந்துவிடும். மூணாவது, நம்மளால் புறப்பட்டு போகவே முடியாது எகிப்திலிருந்து. அந்த அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா. ஏன் புறப்பட்டு போக முடியாதுன்னா, இவனுங்க வெளியே வந்த பிறகு சொல்கிறானுங்க அப்புறமா, நாங்கள் அங்கே இருந்திருந்தால் நாங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு இருந்திருப்போம், நாங்கள் இந்த பூண்டை சாப்பிட்ருப்போம், நாங்கள் இது வறுத்த கறி இதை சாப்பிட்ருப்போம், அதை சாப்பிட்ருப்போன்னு அந்த அடிமைத்தனத்தில் நடந்த காரியங்களை பெருமையாக பேச வைப்பது இந்த அடிமைத்தனம். புரியுதா நான் சொல்கிறது? அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறீங்க. டேய், உனக்கு காடையும் உனக்கு இறைச்சியும் வானத்துலேருந்து மண்ணாவும் வருது, நீ விடுதலை ஆனினா உனக்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீ என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிற? வெள்ளரிக்காயும் வெள்ளைப்பூண்டும் வெங்காயத்தையும் கறியையும் இதை பற்றி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற. அடிமைத்தனமே நன்றாக இருந்ததுன்னு ஒரு நாள் யோசிக்க வச்சிருந்த அடிமைத்தனமே நல்லா இருக்கு, இதுவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லாமல் போகுதே அப்படின்ட்டு யோசிக்க வச்சிருந்த அடிமைத்தனம். மூணாவது, இந்த அடிமைத்தனம் என்ன தெரியுமா பண்ணும்? என்னால் இதுலேருந்து வெளியவே வர முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னால் என் சுபாவமே இப்படி தான்ப்பா, என்னால் இதுலேருந்து வெளியவே வர முடியாதுன்னு சொல்ல வைக்கும் இந்த அடிமை. நான் ஏன் வெளியே வரணும்? என் சுபாவமே இதுதான், எனக்கு என்னை பிறந்ததுலேருந்தே நான் என்ன பண்ணுறேன், இப்படி தான் இருக்கேன். அதனால் இதிலேருந்து இதை மட்டும் விட்டுடு, நான் மற்ற காரியத்தெல்லாம் என்ன பண்ணிடுறேன். ஏன்னா இது என்னால் சரியே பண்ண முடியாது, இது என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு அடிமை. ஹல்லேலூயா. என்னால் இதிலேருந்து வெளியவே வர முடியாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது சத்துருவுடைய ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது சாதாரண காரியம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது உங்கள் மைண்டில் இந்நேரம் நீங்கள் எதற்கு அடிமைத்தனமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்திருக்கும். இந்நேரம் எனக்கு சில காரியங்கள் எனக்கு மைண்டில் வருது, ஏன்னா இந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்குன்னா ஆமாம் அப்படின்ற மைண்டில் வருது. அப்போ நீங்களும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து உங்கள் மைண்டில் வந்திருக்கும். அப்போது நான் சொல்கிறேன், இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வருவது சாதாரண காரியம் அல்ல. இன்னொரு விஷயம், வெளியே வரணும்னு நினச்சாதான் நமக்கு பிரச்சனை அதிகமாகும். அந்த அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஏன் சொல்கிறேன் கேளுங்க. 21ஆம் வசனம் பாருங்களேன். சாரி, 2 இல்லை இல்லை இது இல்லை, ஒரு 21ல் வாசனைன்னு ஒரு வார்த்தை வரும். ஆ 5:21 யாத்ராகமம் 5:21. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? அடிமையாக இருக்கிற மக்கள் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, எங்களுடைய வாசனையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இருந்தது சாக்கடையில், எங்கே நாரி போய் கிடக்கிறானுங்க அடிமைத்தனத்தில். ஆனால் அவர்களுக்கு அது எப்படி தெரியுது? வாசனையாக தெரியுது.
நாம் பல நேரங்களில் அடிமைத்தனத்தில் நம்ம பெருமை பாராட்டுகிறோம். இதுக்கு நான் அடிமைப்பா, இது என்னை கண்ட்ரோல் பண்ண, என்னால் முடியல, இதை தாண்டி என்னால் பண்ண முடியல, வர முடியல அப்படின்னு பெருமை பாராட்டுகிறோம். நம்ம அதை வாசனை நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது ஒரு நாற்றம் எடுக்கிற காரியம் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியலை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தேசம் காத்து கொண்டு இருக்கிறது, விஸ்தாரமான தேசம் காத்து கொண்டு இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறத வாசனையாய் எண்ணி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சொன்னல, வெளியே வரும்பொழுது தான் பிரச்சனை அதிகமாகும். இப்போ அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. இவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றாரு. யாரு? மோசே. யாத்திராகமம் 5:7 இவங்களை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே பார்வோன் சொல்கிறான், செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்த்து கொள்ளட்டும். 14ஆம் வசனம் பாருங்க. பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரன் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இவ்வளவு நாள் அடிமைத்தனம் தான் இருந்தது. ஆனால் எப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னு யோசிச்சாங்களோ, சத்துரு என்ன பண்ண மாட்டான், லேஸில் விட மாட்டான். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். ஏன்னா இதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் அதை சம்மந்தப்படுத்திக் கொள்ளணும். நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா அவனுக்கு உங்களை வச்சு பிரச்சனையே கிடையாது, உங்களை ஃப்ரீயாக என்ன பண்ணிவிடுவான், விட்டுடுவான். நீங்கள் எப்போ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு யோசிக்கிறீங்களோ, இந்த காரியத்திலேருந்து, இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும்னு யோசிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை என்ன பண்ண மாட்டான், வெளியே வர விட மாட்டான். இப்போ மோசே வராரு, நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோட பார்வோடே இவனுக்கு சும்மா இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறானுங்க, இவ்வளோ வேலை பண்ணுறானுங்க. இவனுங்களுக்கு வைக்கோல்லாம் என்ன பண்ணாத, கொடுக்காத, இவனுங்களே இப்போ என்ன பண்ணிட்டோம், எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு மோசே. 10 வாதைகளை என்ன பண்ணுறாரு, வர வைக்கிறார். அது வேற ஒரு டாபிக். 10 வாதைகளை வர வைக்கிறார். ஆனால் சத்ரு அந்த அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக நாம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுல மும்முரமாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? வாசிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் தரான். யார்? பார்வோன் ஒரு ஆஃபர் தரான். அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 4 ஆஃபர் தரான். என்ன ஆஃபர்னா, முதலாவது 8:25 யாத்திராகமம் 8:25 ஃபஸ்ட் ஆஃபர் என்னன்னா, நீங்கள் எகிப்திலேயே பலியிடுங்க. என்னது? நீங்கள் வெளியே போய் பலியிடாத. நீ ஃபுல்லாக அடிமைத்தனத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன பண்ணு, எகிப்திலேயே பலியிடு. 2வது 28ஆம் வசனத்தை சொல்லும், சரி வெளியே போகிறேன்னா அதிக தூரமாக என்ன பண்ணாத, போவாத. சத்துரு சொல்கிற காரியம் பாருங்க. ஒன்று, இதெல்லாம் தப்பு இல்லை, நீ என்ன பண்ண, உலகத்தோடையே இருந்து இங்கேயே கூட ஆண்டவர் என்ன பண்ண, ஜெபம் பண்ணு, சினிமா தேட்டருக்கும் போ, ஜெபமும் பண்ணு, பரவாயில்ல. எகிப்திலே என்ன பண்ணு, பலியிடு, அடிமைத்தனத்துலேருந்து வெளியே போயிடாத. 2வது ஆஃபர் சொல்கிறான். மோசே என்ன பண்ணுறாரு, நான் போக மாட்டேன்னு போன, சரி போ, ரொம்ப தூரம் என்ன பண்ணிடாத, போயிடாத. கூப்பிட்டோட மறுபடியும் ஓடி வர அளவுக்கு கிட்டேயே போய் என்ன பண்ணு, பலி செலுத்திட்டு வந்துடு. அடிமைத்தனத்துலேருந்து ரொம்ப தூரம் என்ன பண்ணிடாத, போயிடாத, கொஞ்சம் தூரம் போ, கூப்பிட்ட உடனே வர அளவுக்கு இரு. 3வது ஆஃபர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், புருஷர் மாத்திரம் போங்க, ஸ்திரீகளும் குழந்தைகளும் போவேணா. புருஷர் மாத்திரம் போய் பலியிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பி வாங்க. பாருங்க, அடிமைத்தனத்திலேருந்து முழுசாக வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அவனுடைய முதல் ஸ்டெப் அதுதான். 4வது விஷயம் 24ஆம் வசனத்தில், 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், உங்களுடைய ஆடு மாடுகளை விட்டுட்டு போ. பலி செலுத்துறதுக்கு தான் போகணுமா, ஆனால் ஆடு மாடை விட்டுட்டு அப்போ என்னத்தை பலி செலுத்துவோம்?
இந்த 4 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எகிப்திலேயே பலியிடுங்கிறான், 2வது கொஞ்ச தூரத்தில் என்ன பண்ணிடு போயிட்டு மறுபடியும் டப்புன்னு வந்துருன்றான், 3வது புருஷர்கள் மாத்திரம் போயிட்டு வாங்கங்கிறான், 4வது ஆடு மாடை விட்டுட்டு போங்கிறான். பலிகளை செலுத்துவதற்கு உங்களை விடமாட்டான் அந்த சத்துரு. எப்படியாவது எதையாகிலும் சொல்லி ஜபத்தையும் துதியையும் வேத வசனிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் தடுத்து கொண்டே இருப்பது தான் சத்துருவுடைய வேலை. இதுக்கு நீங்கள் அவனுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போ கடைசியாக 10 வாதிகள் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி, அல்லேலூயா. வசனம் சொல்லுது 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சரியாக அந்த பஸ்கா நாளில் தான் கொல்கத்தா மலையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இத்தனை பிரச்சனை பார்வோனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடு, அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணு, பலி செலுத்து, அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்காலில் என்ன பண்ணு, தடவு. சங்கார தூதன் வரும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து என்ன பண்ணுவான், கடந்து போய்விடுவான். அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்களாக்கும். அந்த நாளிலே இரவிலே, என்றைக்கு அந்த ஆடு பலியாச்சோ அந்த இரவிலே அவர்கள் பெரும் சேனையாய் எகிப்திலிருந்து என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க. அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போனாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்ருவின் அடிமைத்தனம் எவ்வளவு பிளான் பண்ணி எத்தனை காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இருக்குமான்னு தெரியல, மணி 11:40. சரி, அடுத்த காரியத்தை, அடுத்த 2வது தன்னுடைய மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நான் சொன்ன அந்த அடிமைத்தனம் கட்டு கை கால் சுதந்திரமாக என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. 2வது உங்கள் வாயை கண்ட்ரோலில் எடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. பிசாசு பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, வசனமே சொல்லுது. தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகளுக்கு நம்ம என்ன தெரியுமா ஒன்று போட்டுரும், கோபத்தில் தானே பேசுகிறேன், கோபம் வரும்போது எனக்கு வருது, என்ன பண்ணுறது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பாஷைகள் எல்லாம் யார் கற்றுக் கொடுக்கறது, பிசாஸ். சத்ரு அந்த காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுறான், சொல்லி கொடுக்குறான். ஐயா வந்து சேர் கொடுக்குறேன். சத்துரு இந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தானியேலுக்கு அந்த பாஷையை சொல்லி கொடுக்கறதுல அவனுக்கு என்ன யூஸ்? ஏன்னா அவனுடைய அரசாங்கம், அந்த சத்ருவின் அரசாங்கம் பலப்படுறதுக்கு நம்மளை என்ன பண்ணுறான், பயன்படுத்தி கொள்கிறான். எடுத்துக்கொள்ளுங்கள், பாருங்க, நெகேமியாவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 23. நெகேமியா 13. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக்கொண்ட. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 3 ஜாதிகள் இருக்கு இல்லையா, இந்த 3 ஜாதிகளுமே ஆண்டவருக்கு பிடிக்காத ஜாதி. அஸ்தோத், அது விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு கூட்டம், அஸ்தோத். அடுத்து அம்மோன், மோவாப், இவர்கள் 2 பேரும் லோத்துக்கு பிறந்த பிள்ளைகள். அவர்களுடைய சந்ததி ஆண்டவர் வெறுக்கிற சந்ததி. ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில், நல்லா கவனிங்க, அவர்கள்
பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. பாதி என்ன பாஷையா இருந்தது? எந்த பிள்ளைகள் பேசின பாஷை? யூத பிள்ளைகள் பேசின பாஷை எந்த பாஷையா மாறுச்சு? அஸ்தோத் பாஷையா இருந்தது. சொல்லுங்க. அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாது. அவர்கள் அந்தந்த ஜாதியின் பாஷையை பேசுறாங்களே ஒழிய அவர்களுக்கு எந்த பாஷை மறந்து போயிற்று? யூத பாஷை. எந்த பிள்ளைகளுக்கு? யூத பிள்ளைகளுக்கு யூத பாஷை மறந்து போயிற்று. நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நமக்கென்று சில வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. வேதத்தில் குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாம், சமாதானமாய் பேசுவதற்கு பயன்படுத்தலாம். இந்த வாயை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சில நாட்களுக்கு முன்னாடி. ஆண்டவர் எந்த காரியத்துக்காக கோவப்பட்டார், எந்த காரியத்துக்காக அழுதாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். ஆண்டவர் எதுக்கு கோவப்பட்டார்? சபையில் புறா விற்கிறவன், காசு விற்கிறவன்லாம் இருந்தபோது என்ன பண்ணார்? கோவப்பட்டு சாட்டை எடுத்தார். வேற எதுக்காவது கோவப்பட்டாரா? ஆண்டவர் சிலுவையை சுமந்து போகிறப்போ ஒருத்தன் காரி துப்புனான், ஆண்டவர் கோவப்பட்டாரா? படலை. ஒருத்தன் அரைஞ்சான், ஆண்டவர் கோவப்பட்டாரா? படலை. ஆண்டவர் நிர்வாணப்படுத்தினாங்க, ஆண்டவர் கோவப்பட்டாரா? படலை. அப்போ நமக்கு மட்டும் ஏன் கோவம் வருது? அப்போ சில காரியங்களை ஆண்டவர் முன்ன எடுத்துக்காட்ட என்ன பண்ணியிருக்காரு? செஞ்சுட்டு போயிருக்காரு. எதுக்கு அழுதார் ஆண்டவர்? எந்த காரியத்துக்காக அழுதாரு? லாசருவை உயிர்ப்பிக்க போறார் ஆண்டவர், அது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் அழுகணும்? மற்றவர்கள் அழுவதை பார்க்க முடியாமல் அவர் என்ன பண்ணாரு? வசனம் சொல்லுது, மரியாளும் வந்திருந்த யூத ஜனங்களும் அழுவதை பார்த்த பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ அந்த மனசு தானே நமக்கு வேணும். மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும்? கலங்கணும். நம்மளை திட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் திட்டும் பொழுது அவர் என்ன பண்ணார்? அமைதியாக இருந்தார். ஆனால் மற்றவர்கள் கண் கலங்கும் போது இவரால் என்ன பண்ண முடியல? பொறுத்துக்க முடியலை, அழுதார். ரெண்டாவது எங்கே அழுகுறார் ஆண்டவர்? எருசலேமை பார்த்து அழுகுறாரு. எருசலேமே, ஒரு கோழி தன் குஞ்சை சேர்க்கிறது போல எத்தனையோ தடவை ஒன்று நான் என்ன பண்ணேன்? கூட்டி சேர்க்க மனதாக இருந்தனே, நீ வரலையே அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அழுகுறாரு. பாரம், இந்த தேசம் ரட்சிக்கப்படலையே அப்படிங்கிறதுக்காக தான் அழுணும். ஆண்டவருடைய வாழ்க்கை தாங்க நமக்கு எடுத்துக்காட்டு. அவர் செய்கிற காரியங்கள் தாங்க நமக்கு உதாரணம். தேவையில்லாத கோபம், தேவையில்லாத அழுகை, தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இங்கே யூத பிள்ளைகள் அஸ்தோத் பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிற பாஷைகள், நாம் பேசுகிற காரியங்கள் லிட்ரலாகவே, நேரடியான அர்த்தமாகவே சொல்கிறேன், நேரடியான அர்த்தத்திலேயே நாம் பேசுகிற காரியங்களை ஆண்டவர் நம்ம பக்கத்தில் நின்று கேட்க முடியுமோன்னு ஒரு நாள் யோசிச்சு. ஆண்டவர் பக்கத்தில் நின்று 24 மணி நேரம் நம்ம கூட நின்று நாம் பேசுகிற வார்த்தைகளை அவர் கேட்க முடிந்தால் அந்த வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க. அந்த வார்த்தை அவரால் காது கொடுத்து கேட்க முடியுமா? பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பேசுவீங்களா? அப்போ அந்த வார்த்தைகளை பேசுங்கள். ரெண்டாவது, சாத்தான் பிளான் பண்ணி செய்கிற காரியங்கள் உங்கள் வாயை கண்ட்ரோலில் எடுக்கிறது. அவன் பாஷையை பேச வச்சுருவான். அவன் ஏன்னா பொய்க்கு பிதா. அவன் புறங்கூறுவான், அவன் கெட்ட வார்த்தைகளை பேசுவான், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவான். அவன் நாக்கிலிருந்து விஷம் வருகிற மாதிரியான வார்த்தைகள் வெளியே வரும். நீ என் பாதத்தில் கீழே விழுந்தினா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இது தருவேன். நம்ம எத்தனை தடவை இந்த மாதிரியான வார்த்தைகள் யோசிச்சுருக்கோம்? அவன் வேணா என் காலில் விழட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன் அவன் காலிலலாம். அப்போ இது யார்கிட்டேருந்து வர வார்த்தைகள்? அவனுடைய பாஷைகளை கற்றுக் கொடுப்பது தான் சத்துருவுடைய ரெண்டாவது சூழ்ச்சி. முதல் சூழ்ச்சி அடிமைத்தனம், ரெண்டாவது அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய பாஷைகளை, அவனுடைய பேச்சுக்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருவான். இன்னொரு வசனம் இருக்குது, அந்த வசனம் பார்க்க வேணாம். எப்ராஹிமின் புத்திரர்களை கீலேயாத் புத்திரர்கள் சண்டை போடுறப்போ சொல்லுவான், டேய் சிபோலேத்துன்னு சொல்லு. என்ன சொல்லுவான்?
ஷிபோலேத். அவனுக்கு பாவம் என்ன வராது, ஷானா வரல, அவனுக்கு சிபோலேத்துங்கிறான். ஷிபோலேத்துக்கு பதிலாக சிபோலேத்துங்கிறான். முன்னாடி போகிறவனெல்லாம் கேட்குறான், போட்டு ஏறுறப்போ கேட்குறான். அந்த வசனம் படிச்சிங்கன்னா தெரியும். போட்டு ஏறி அக்கறைக்கு போகணும், போட்டு ஏறப்போ கேட்குறான், டேய் ஷிபோலேத்துன்னு சொல்லு. சிபோலேத் வெட்டி போடு. அவன் ஷீயை ஒழுங்காக உபயோகிக்கலைன்னா வெட்டி போட்டுருங்கிறான். பின்னாடி வரவனுங்க இதை பார்த்துட்டு தான் இருக்கிறானுங்க. ஆனால் அவனுங்க வாயிலிருந்து ஷானா வரவே இல்லை. இப்போ எப்படி வாயை இப்படி தான் பிசாசு நம்மளை பழக்கி வைக்கிறது. ஒருத்தர் சாவுறதை நேராக பார்த்து கூட ஐயோ நம்ம ஷிபோலேத்துன்னு சொல்லிடலாமே அப்படின்னு யோசிச்சா கூட அவன் வாயில் என்ன பண்ணலை, அந்த ஷிபோலேத்து வரல. எத்தனை பேர் 3000 ஆயிரக்கணக்கில் மடிகிறாங்க அந்த இடத்துல. ஒருத்தனாவது மாற்றி நான் ஷிபோலேத்துன்னு சொல்லலான்ட்டு யோசிக்கலை, சொன்னாலும் வாயில் வரல. நாக்க பழக்க வைக்கணுங்க. எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும். ஒன்று தான், நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவர் பக்கத்தில் இருந்தாருன்னா இதை அனுமதிப்பாரா, இதை நம்ம பேச முடியுமா அப்படிங்கிற காரியத்தை குறித்து யோசிங்க. இந்த 2 காரியம் இன்றைக்கி உங்களுடைய நல்லா ரொம்ப நேரம் எடுத்து பேசியிருக்கிறேன். அடிமைத்தனம், 2வது அவனுடைய பேச்சும் அவனுடைய எழுத்துக்களையும் கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதை கற்றுக்கோங்க. அவனுடைய பாஷைகளையும் அவன் வாயை, நம்ம வாயை கண்ட்ரோலில் எடுத்துக்க விடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.